கம்யூனிசம் அழிந்துவிடும் என்று கொக்கரிக்கிற கார்ப்பரேட் கைகூலி ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், வசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை, அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்கும் வரை செங்கொடியை தவிர வேறு எதற்கும் வேலை இல்லை. நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம். வணக்கம் தோழர்களே. சென்ற பாகத்தில் முதலாளித்துவம் எப்படி உலகத்தையே தன் பிம்பமாக மாற்றியது என்று பார்த்தோம். அது பிரம்மாண்டமான அரண்மனைகளையும் வானளாவிய தொழிற்சாலைகளையும் கட்டியது. ஆனால் அந்த தொழிற்சாலைகளை இயக்குவதற்கு அது பயன்படுத்திய எரிபொருள் எது தெரியுமா? மனிதர்களின் ரத்தம். முதலாளித்துவம் தனக்குத்தானே ஒரு சவக்குழியை வெட்டி கொண்டிருக்கிறது என்று மார்க்ஸ் சொன்னார். இப்பொழுது கேள்வி இதுதான், அந்த சவக்குழியில முதலாளித்துவத்தை தள்ளி மண்ணை போட போறது யார்? வரலாறு அந்த பொறுப்பை ஒரு புதிய வர்க்கத்தின் கையில் ஒப்படைக்கிறது. அவர்கள்தான் பாட்டாளிகள். அவர்கள் யார்? அவர்கள் ஏன் உருவானார்கள்? அவர்கள் ஏன் புரட்சி செய்வார்கள்? மார்க்சின் தீர்க்க தரிசனத்தை இந்த 3ஆம் பாகத்தில் பார்ப்போம். அத்தியாயம் 1. யார் இந்த பாட்டாளி? முதலில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்வோம். ஏழைகள் வேறு, பாட்டாளிகள் வேறு. ஒரு விவசாயிக்கு சொந்தமாக சிறிதளவு நிலமாவது இருக்கும், ஒரு கைவினைஞனுக்கு சொந்தமாக கருவிகளாவது இருக்கும். ஆனால் பாட்டாளி வர்க்கம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது. இவர்களிடம் விற்பதற்கு தங்களுடைய உழைப்பு சக்தியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மார்க்ஸ் எழுதுகிறார், இவர்கள் ஒரு பண்டத்தை போல தங்களை விலை பேசிக் கொள்ள வேண்டும். சந்தையில் சர்க்கரையின் விலை ஏறுவதையும் இறங்குவதையும் போல இவர்களது வாழ்க்கையும் தந்தையின் ஏற்ற இரக்கத்தை சார்ந்தே இருக்கிறது. வேலை கிடைத்தால் சோறு, இல்லையென்றால் பட்டினி. இதுதான் பாட்டாளியின் நிலை. அத்தியாயம் 2. இயந்திரத்தின் அடிமைகள். தொழிற்புரட்சி வந்தது, இயந்திரங்கள் வந்தன. வேலை சுலபமாகும் என்று நினைத்தோம். ஆனால் நடந்தது என்ன? மார்க்ஸ் சொல்கிறார், தொழிலாளி இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக இயந்திரம் தொழிலாளியை பயன்படுத்த தொடங்கியது. வேலையில் இருந்த சுவாரஸ்யம் போனது. மனிதன் என்பவன் இயந்திரத்தின் ஒரு உறுப்பாக, appendage of the machine, மாற்றப்பட்டான். அவன் சிந்திக்க தேவையில்லை. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்தால் போதும். இதன் விளைவு, வேலை எளிமையானதால் முதலாளிகள் ஆண்களை வேலையை விட்டு துரத்தினார்கள். குறைந்த கூலிக்கு பெண்களையும் குழந்தைகளையும் வேலைக்கு அமர்த்தினார்கள். முதலாளித்துவத்தின் இதே பார்வையிலே ஆண், பெண், குழந்தை என்ற பேதம் எல்லாம் கிடையாது. எல்லோரும் லாபம் ஈட்டித்தரும் கருவிகள் மட்டுமே. அத்தியாயம் 3. இராணுவ கட்டுப்பாடு. ஒரு இராணுவத்தில் எப்படி சிப்பாய்கள் தளபதிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமோ அதே போல தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் நடத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய முதலாளி வர்க்கத்திற்கு மட்டும் அடிமைகள் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவர்கள் இயந்திரத்தாலும் கண்காணிப்பாளர்களாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த தனிநபர் முதலாளியாலும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த சர்வாதிகாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்படையாக லாபத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வெறுக்கத்தக்கதாக மாறுகிறது. அத்தியாயம் 4. ஒற்றுமையே பலம். ஆனால் தோழர்களே, இங்குதான் மார்க்சின் கீங்கியல் வேலை செய்கிறது. முதலாளித்துவம் லாபத்திற்காக தொழிலாளர்களை ஒரே இடத்தில் குவிக்கிறது, நகரங்களை உருவாக்குகிறது, போக்குவரத்தை வளர்க்கிறது. இவை அனைத்தும் முதலாளித்துவத்திற்கு லாபம் தருகிறதோ இல்லையோ, தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்கிறது. அதுதான் ஒற்றுமை. முன்பு கிராமங்களில் பிரிந்து கிடந்தவர்கள் இப்பொழுது தொழிற்சாலைகளில் ஒன்றாக சந்திக்கிறார்கள். தங்கள் கஷ்டம் பொதுவானது என்பதை உணர்கிறார்கள். முதலில் இயந்திரங்களை உடைக்கிறார்கள், அப்பிறகு சங்கம் அமைக்கிறார்கள், அப்பிறகு அரசியல் சக்தியாக மாறுகிறார்கள். மார்க்ஸ் சொல்கிறார், முதலாளிகள் தங்கள் பொருட்களை விற்பதற்காக ரயில் பாதைகளை அமைத்தார்கள். ஆனால் அந்த ரயில் பாதைகள் தொழிலாளர்கள் ஒன்று சேர்வதற்குத்தான் பயன்பட்டன. அத்தியாயம் 5. சவக்குழி தோண்டுபவர்கள். இறுதியாக மார்க்ஸ் தனது தீர்க்க தரிசனத்தை முன்வைக்கிறார். பழைய ஆண்டான் அடிமை சமூகத்தில் எஜமானன் அடிமைக்கு சோறு போட்டான். ஏனென்றால் அடிமை செத்தால் அவனுக்கு நஷ்டம். ஆனால் முதலாளித்துவத்தில் தொழிலாளி உழைக்க உழைக்க ஏழையாகி கொண்டே போகிறார்.
இந்த அமைப்பு முறை தன் அடிமைகளுக்கு உணவளிக்கும் தகுதியை கூட இழந்துவிட்டது. சமூகம் இனிமேலும் முதலாளித்துவத்தின் கீழ் வாழ முடியாது. அதாவது முதலாளித்துவம் இனிமேலும் சமூகத்தில் நீடிக்க முடியாது. அதனால மார்க்ஸ் முடிக்கிறார், முதலாளித்துவம் உற்பத்தி செய்வது பொருட்களை மட்டுமல்ல, தனக்கான சவக்குழி தோண்டுபவர்களையும் தான். முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியும் பாட்டாளியின் வெற்றியும் தவிர்க்க முடியாதவை. முடிவுரை. தோழர்களே, பாட்டாளிகள் என்பவர்கள் வெறும் ஏழைகள் அல்ல. அவர்கள்தான் வரலாற்றின் அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகும் கதாநாயகர்கள். சரி, பாட்டாளிகள் வென்ற பிறகு என்ன செய்வார்கள்? கம்யூனிசம் வந்தால் நம்முடைய சொத்துக்கள் பறிபோகுமா? குடும்பம், மதம், தேசியம் ஆகியவற்றை கம்யூனிஸ்டுகள் அழித்து விடுவார்களா? இந்த கேள்விகளுக்கு மார்க்ஸ் அளித்த பதில்களை நமது இறுதி பாகமான 4ஆம் பாகத்தில் பார்ப்போம். தொடரும். இது உங்கள் இடதுசாரி.